இது பாருங்கள், இந்த மிளகாலாம் எப்படி மேலே தூக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்களேன். இதுதான் இந்த வெத்தலை கொடிக்காலில் போடுவாங்க. இது பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து இது சீனி மிளகான்னு சொல்லுவாங்க. வேறு வேறு ஊரில் இதை காந்தாரி மிளகு அது இதுன்னு என்னென்னமோ பேரில் சொல்கிறாங்க. ஆனால் இது பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. கலரும் பாருங்கள் வெள்ளை கலரில் தான் வரும். மிளகாயும் பார்த்திங்கன்னா கீழே தொங்காது. இந்த பெரிய மிளகா மாதிரி கீழே தொங்காது, பூராமே மேலே தான் நீட்டிகிட்டு இருக்கோம். வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வாயில் வச்சிட்டோம் அவ்வளோதான், நம்ம நாக்கு பிஞ்சிட்டு விழுந்துடுற மாதிரி ஆயிரும். ஒரே செடி தான் இவ்வளவும். நான் காமிச்சது பூரா இல்லை, ஒரே செடி தான் இவ்வளோ பெரிய. இதோ பாருங்கள், இதுவும் அந்த மிளகா தான். பாருங்கள், பிஞ்சு வைக்கும் போதே மேலே தூக்கிட்டு தான் வைக்கிது. மேல் பக்கம்தான் பிஞ்சு வைக்கிது. பூ பூக்குது, கீழ் பக்கமாக தொங்குது. ஆனால் பிஞ்சு மட்டும் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே பச்சை பசேர்னு இருக்குது. இதோ எல்லாமே பிஞ்சு தான், ஏகப்பட்ட பிஞ்சு இருக்குது பாருங்க. அதுவும் எங்கே இருக்குது பாருங்க, ஒரு பாறை இடுக்கில் இருக்குது. பாருங்க, எல்லாமே பிஞ்சு தான். இது எல்லாம் ஒரே செடி தான். எப்படி இருக்குது பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. இது மட்டும் எல்லாம் பாரம்பரிய ரகம். இது பூரா ஊசி ஊசியாக நீட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த பிஞ்சுங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு குட்டி செடியில் மட்டும் 1000 பிஞ்சு இருக்கும்.